சேலரி வெறும் 18,000 தான் வந்துச்சு. போக இதில் வர இன்கம் வந்து எனக்கு வேற லெவலில் வந்துச்சு. ஸோ அது 5 மினிட்ஸ் கிடைச்சா போதும். 5 நிமிஷம் கிடைச்சிச்சுன்னா 2 சப்பாத்தி 2 ஏதாவது ஒன்று வீட்டில் இருந்து பண்ணாங்க. ஸோ அப்போ சாப்பிட்டு உடனே ஜோனுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணுவேன். 1 லேக் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஃபயர் மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி வேலை செய்யுங்க. ஐடி செக்டரில் ஒரு சேர் போட்டு உட்காடுறீங்க, அங்கே போய் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. 8 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்து தானே ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு அங்கேயும் வந்து ப்ராப்ளம் வரதான். ஸ்விக்கி ரைடர் வந்து திருடங்க அதிகமாக இருக்கானுங்க. எப்படின்னா இப்போ நான் சொல்றது ஃபுட்டு வந்து இப்போ உங்களுக்கு ரைடு அசைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வர ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுறீங்க. அவங்க போய் டேரெக்டாக ஃபுட் எடுத்துகிட்டு போயிடுறாங்களாமா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டு ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. எல்லா ரைடருமே வந்து யோகியமானா கிடையவே கிடையாது. சில திருட்டு பசங்களும் இருக்க தான் செய்வானுங்க. அது நீங்கள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை. ஏன்னா டைம் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது எங்கள் கம்பெனி சைடுக்கு நாங்கள் கரெக்டாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் உங்கள் சைடில் இருக்க பேக்கில் வச்சு கரெக்டாக எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு போடுறத ஒரு அவமரியாதை நினைக்கிறாங்க. டிஷர்ட் போடுறத ஒரு அவமரியாதை நினைக்கிறாங்க. பேகு ப்ளஸ் டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும். ஹாய் கைஸ், இது வரைக்கும் நம்ம ஸ்விக்கி சொமேட்டோ ரைடரை ஒரு டெலிவரி பண்ணி பார்த்துருப்போம், இல்லை ரோட்டில் போகும்போது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். என்னைக்கும் அவங்களோட இருக்க கஷ்ட நஷ்டங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்க மாட்டோம். இன்னைக்குதான் அப்படிதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ப்ரோவை நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அவர் வந்து கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் 2 வருஷம் பக்கம் ஓட்டி இருக்காரு. அதை தாண்டி அவர் இதுல வர வருமானம் வச்சு அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இதை தான் அவரோட லைஃபா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆப்ல வந்து ஒரு டார்க் சைடும் இருக்கு, அதை சண்டி பிரைட் சைடு இன்னொன்னும் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எல்லாமே நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு குஷினா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆப்ல அப்படி என்னதான் நடக்குது, அவங்க ரைடர் வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது, எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இவர் தான் நம்ம கூட இருக்க ஸ்விக்கி ரைடர் சுரேஷ்குமார். இவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்காரு. எந்த சோனுன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம், காந்திபுரம், சாய்பாபா, இந்த மாதிரி சப்சோன் ஒரு 4 சோன் இவர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி இவர் வந்து ஜொமேட்டோவும் ஓட்டுறாரு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் பாக்குறாரு. நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட இருக்க எல்லா டவுட்ஸும் நம்ம அவர்கிட்ட வந்து கேட்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே கேட்கலாம். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. ஹாய் தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நான் நல்லா இருக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ட்ரீம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால தான் இதில் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சேலரி வெறும் 18,000 தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 2 பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கும் போது கால்குலேஷன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக பார்ட் டைம் ஜாப்பாக தான் இதில் ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ போக 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 இதில் வர இன்கம் வந்து எனக்கு வேற லெவலில் வந்துச்சு. ஸோ அதனால என்னோட ஸ்கூல் ஒர்க்கை வந்து குவைட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக இப்போ ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கேன். ப்ரோ, உங்க நேட்டிவே வந்து கோயம்புத்தூர் தானா, இல்லை நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து? இல்லை, என்னோட பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் படித்தது பாண்டிச்சேரி, சென்னை. ஸோ அதனால கோயம்புத்தூரோட பாஷை கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், மற்றபடி நான் பக்கா லோக்கலு. ப்ரோ, முன்ன நீங்க வந்து பிடி ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து அங்க அந்த ஸ்கூல்லயா இல்ல காலேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சது? அப்போ அதான் சொன்னேன், வெறும் 18,000 சம்பளம் தான் கிடைக்கும். அதில் 18,000 பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகையே, அப்போ நான் 2 இயர்ஸ் முன்னாடி நான் இருந்த வீடு வந்து சின்ன வீடு தான். அப்போ என்னோட வீட்டு வாடகையே 7,000 கிட்ட போயிடும். மீதி 11,000 வச்சு என் பொண்ணுங்க 2 பெரிய ஸ்கூல்ல சிபிஎஸ்சிஸில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது போக என் பொண்ணுங்க 2மே வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அச்சீவ்மெண்ட்டான பிள்ளைங்க. அவங்களுக்கு ப்ரோட்டீன் வாங்கணும், எல்லா செலவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் சம்டைம்ஸ் சில பேர் டிபெண்ட் பண்ணி வாழ்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒய்ஃபு கிட்டலாம் கொஞ்சம் காசு கேட்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இந்த ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணினேன். அது போக ஸ்விக்கி ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து என் தம்பி சென்னையில் மகேஷ்னு ஒரு பையன், கூட பிறந்தவங்க கிடையாது, ஆக்சுவலி தம்பி மகேஷ். அந்த பையன் வந்து நிறையா வீடியோஸ்லாம் பண்ணுவான். அவன் வீடியோஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஸோ நம்மளால இப்படி பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து நான் ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ, அப்போ வந்து நீங்க பிடி ஸ்டாஃபா இருக்கும்போது 18,000 வாங்கினேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க இந்த ஸ்விக்கிக்குள்ள என்ட்ரு ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளவு ப்ரோ உங்களுக்கு கிடைச்சது? அதை தாண்டி நீங்க அதை விட கம்பேர் பண்ணும்போது இதுல எப்படியும் அதிகமாக தான் ஸ்விக்கில உங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கும். அதை நீங்க கம்பேர் பண்ணும்போது, இப்போ பிடி ஸ்டாஃபா போனீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், ஒரு 8 மணி நேரம் அவ்வளவுதான் ஒர்க் இருக்கும். அதை தாண்டி வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நீங்க அதை தாண்டி ஸ்விக்கிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் பக்கம் லாகிங்ல இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு பர் டேவோட அந்த ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். அதை நீங்க முடிச்சுட்டு அதை தாண்டி வீட்டுல போய், ஏன்னா பைக் வந்து ஒரு சராசரி மனுஷனாலேயே ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸா ஓட்டினா அவனுக்கு வந்து ரொம்ப பெயின் வந்து பின்னாடி இருக்கும். இதை நீங்க 2 வருஷமா கண்டினியூஸா ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க.
இது எப்படி ப்ரோ நீங்க உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளவு எடுத்தீங்கன்னு சொல்லி இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா நானும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குளறுபடியா தான் இருந்துச்சு. எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு மார்னிங் 11 o'clock வருவேன், நைட் ஒரு 11 o'clock ஒர்க் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 தான் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 weeks இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளால இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம்னா நமக்கு இவ்வளோ தான் கிடைக்குமா, ஒரு 25,000-30,000 தான் கிடைக்குமா, இதுக்கு ஸ்கூலுக்கே போயிடலாமான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ இந்த மகேஷ் பையனோட வீடியோஸ்லாம் 31 days 61 days 1 lakh சேலஞ்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவ் கிடைச்சிச்சு. ஸோ நம்மளோட சின்ன பையன் இந்த அளவுக்கு பண்ணும்போது ஏன் நம்மளால பண்ண முடியாது, அப்படி ஒரு எண்ணம் வந்து நானும் தம்பி மாதிரி 60 days சேலஞ்ச் ஒன்று ஆரம்பித்தேன். சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேலஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1300 அந்த மாதிரி தான் ஓட்டுவேன். மார்னிங் 11 to night 11 தான் ஓட்டுவேன். ஸோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா என்னோட டார்கெட் மைண்டு மாறி போச்சு. ஸோ 61 days நான் வந்து 1 lakh சம்பாரிச்சாகணும், ஏர்ன் பண்ணி ஆமா ப்ரோ. நானே நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல பாத்துருந்தேன். 2 மாசம் 1 lakh சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். அதை நீங்க பண்ணிருந்து பைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க, நான் பாத்துருந்தேன். அது மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமானுச்சு. ஆர்வம் அதிகமாக என்னதுன்னா மார்னிங் 11 o'clock வருவேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டுவேன். அப்போ என்னன்னா எனக்கு இந்த 1 lakh சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஃபயர் மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி வேலை செய்வேன். அந்த தீப்பொறி திருமுகன் மாதிரி நல்லா நெருப்பு மாதிரி வேலை செய்வேன். ஒரு ஃபயரா சொல்லுவாங்கல்ல, இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ட்டு ப்ரோ. ஆனா இதோட ஆபத்து வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல பின்னாடி தான் அதிகமா இருக்கும் ப்ரோ. ஸோ நான் ஃபியூச்சர்ல எப்படி பார்த்தாலும் ஆபத்து வரதானே போகுது. நீ இந்த வேலையில இல்ல, நீங்க வேற எந்த வேலை, ஐடி செக்டர்ல போய் வேலை செய்வீங்க. ஐடி செக்டர்ல ஒரு சேர் போட்டு உட்காடுறீங்க, அங்க போய் 8 hours ஒர்க் பண்றீங்க. 8 hours நீங்க உட்காந்து தானே ஒர்க் பண்றீங்க. ஸோ நாளைக்கு அங்கேயும் வந்து ப்ராப்ளம் வரதானே செய்யும். நான் ஏதாவது டிராவல் பண்றேன் இல்லைன்னு சொல்ல, ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாத தொழிலே கிடையாது. எந்த ஒரு ஒர்க்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்கம் ஏர்ன் பண்றதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் பெருசா தெரியல. ஃபியூச்சர்ல வரது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ல கூகுள்ல பாத்திருக்கேன். எப்படின்னா அந்த ஷாப் ஓனர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்விக்கி ரைடர் வந்து திருடங்க அதிகமா இருக்கானுங்க. எப்படின்னா இப்போ நான் சொல்றது, ஃபுட்டு வந்து இப்போ உங்களுக்கு ரைடர் அசைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வர ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுறீங்க. அவங்க போய் டைரக்டா ஃபுட் எடுத்துட்டு போயிடுறாங்களாமா. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டு ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இது எப்படி ப்ரோ, உண்மையா இல்ல பொய்யா? நானும் அதிக ஆன்லைன்ஸ்ல வந்து இது ஒரு செம்ம பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் பண்ற தப்புனால எல்லாரும் பாதிக்கிறாங்க. இது எப்படி ப்ரோ நடக்குது? ஆக்சுவலி இது நடக்குது, நடக்காமலாம் இல்லை. என்ன எப்படின்னாக்கா சில பேர் இந்த மாதிரி தப்பு செய்யறாங்க. தப்பு செய்யாமலாம் எல்லாருமே ரைடர்ஸ் எல்லாம் யோகியாவெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பார்ட் டைம்னாலதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா எடுக்கலாம்ல ப்ரோ. அப்போ வந்து உங்க எம்என்சி கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்டுக்கோசரம் ஒரு செல்ஃபிஷா யோசிக்கிறாங்களா ப்ரோ? பேக் வந்து எப்படின்னா ஏதாவது கடை பக்கத்துல வேற யாராவது பேக் வச்சிருப்பாங்க ரைடர்ஸ், அந்த பேக்ல போய் இந்த டிஷர்ட்டை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிடுறேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கம்பெனிக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க.